தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். விளம்பி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் மீன ராசிக்காரர்களுக்கு உயர்வான எண்ணங்களும் தெய்வீக நம்பிக்கையும் தவறு செய்ய வேண்டிய சூழ்நிலையிலும் தவறு செய்யாமல் தவிர்த்துவிடும் மனநிலையும் கொண்டிருப்பீர்கள். எப்போதும் உங்களை விட உயர்வான மனநிலை பிரபலமானவர்களுடன் எல்லாம் மிக எளிதான தொடர்பு வைத்துக் கொள்ளும் நீதி நேர்மை நாணயம் கொண்டவர். மதிப்பு மரியாதையை வளர்த்துக் கொள்வது எப்படி என்று தெரிந்து வைத்திருப்பீர்கள். அதே நேரம் ஏமாறாமல் இருப்பது எப்படி என்பது மட்டும் தெரியாமல் வாழ்ந்து தீர வேண்டிய ராசியில் பிறந்தவர்கள் மீனராசிக்காரர்கள். கடந்த ஓராண்டாக 7இல் குரு பகவான், 9இல் சனி, 6ஆம் இடத்தில் ராகு வந்து விட்டார்கள். இருந்தும் கடனால் ஏற்பட்ட வேதனை மட்டும் குறையவே இல்லை. வாழ்க்கை துணை இடையே தகராறு, பிரிவு, மகன் அல்லது மகள் வாழ்க்கையிலும் பிரச்சனை என்று இருப்பதால் பொதுநல சங்கங்கள், அரசியல், பொழுதுபோக்கு விழாக்களில் கலந்து கொள்வது என்ற அத்தனையும் மறந்துபோய் ஏதோ ஒன்று உங்களை பிடித்து ஆட்டுவதைப் போல எப்படியோ நாட்கள் போய்கொண்டிருக்கிறது என்ற அளவில் தான் மீனராசியில் பலர் தற்போது இருந்து வருகிறார்கள். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? இதற்கு முன் நடந்த கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, 7இல் ராகு, ஜென்மத்தில் கேது, 6இல் குரு என்று உங்களை கற்பனையில் பெரிதாக உயர்த்தி அகலக்கால் வைப்பதற்கும் அதே நேரத்தில் வாய்ப்புகளையும் கடனையும் பெற வைத்து உங்களை உச்சிக்கு போக வைத்து திடீரென கீழே தள்ளிவிட்டது போல கிரகங்கள் உங்களை கொண்டு வந்து விட்டதுதான் காரணம். பணம் வந்தால் மட்டுமே கடன் அடையும். ஆனால் அந்த பணம் என்பது முயற்சி, விதி, பக்தி இந்த மூன்றும் சேர்ந்தால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த நிலையில் வருகிற தமிழ் புத்தாண்டு சாதகமாக அமையுமா என்பதை பார்த்தால் வருகிற 14/4/2017 முதல் அடுத்த தமிழ் புத்தாண்டுக்குள் மிக முக்கிய கிரகங்களின் 3 பெயர்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. அவை ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி ஆகும். இந்த வருடத்தில் சனி 10ஆம் இட மாற்றம் மிகுந்த சிறப்பை தரப்போகிறது. விட்டுப்போன வியாபாரம் தளிர்க்கப் போகிறது. தொலைந்து போன தொழிலின் தொடர்பு உங்களுக்கு மீண்டும் கிடைக்கப் போகிறது. வெறுப்புடன் தொழில், வியாபாரம், உத்தியோகம் செய்து வரும் நீங்கள் வரும் 17/8/2017 முதல் 21/2/2018 ஒரு நிலையான பெரிய அளவில் வருமானம் வருவதற்கான அளவிற்கு முன்னேற்றம் காணப்போகிறீர்கள். திறமையில், நாணயத்தில், ஒழுக்கத்தில், தெய்வீக சிந்தனையில் உங்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. கோவிலாக சென்று மனம் குமிரி கேட்ட அத்தனை கோரிக்கையும் வரும் 12/9/2017 முதல் 14/3/2018 நடக்கப் போகிறது. கடன் தொந்தரவில் இருந்து, குடும்பத்தில் நடந்துவிட்ட இழப்பில் இருந்தும், பலவித பிரச்சனை பிரிவுகளில் இருந்து முழுமையாக விடுபட்டு வந்துவிடும் வருடமாக இது அமையப் போகிறது. இதன் ஆரம்ப அறிகுறி வரும் 14/5/2017 இருந்தே உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. நீங்கள் வாழும் நாட்டின் பொருளாதார சூழ்நிலையும் இந்த வருட கடைசியில் இருந்து மாறப்போகிறது. உங்களின் திறமை, தகுதி, பணபலம் தெரிந்து முயற்சிகள் செய்தால் இந்த வருடத்திற்குள் உங்களின் வாழ்க்கையிலும் அதிசயம் நடப்பது போல் முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் சந்திக்க போகும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் பெரிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது. பணம் பல வழியில் இருந்தும் கொட்டப்போகிறது. தற்போது இருந்து வரும் அத்தனை கடன் தொந்தரவு, குடும்பத்தில் பிரச்சனை, தொழில், வியாபாரம், வேலையில் பின்னடைவு என்ற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையப் போகிறது. கவலையப்படாதீர்கள். முயற்சிகளை மட்டும் செய்யுங்கள். மற்றவற்றை கிரக பலன்கள் நடத்தி கொடுத்துவிடும். மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: தொடர்ந்து 21 வியாழக்கிழமைகளில் பெருமாளுக்கும் குரு தட்சிணாமூர்த்திக்கும் சக்தி அம்மனுக்கும் மாலை அணிவித்து வணங்கி வரலாம். புது வரவுகளும் நோய்களுக்கான நிவர்த்தியும் வந்து சேரும். இவை பொது பலன்கள் மட்டுமே. அவரவரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் மற்ற ராசிகளுடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.